புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ஒரு வழியாக இஸ்லாத்தோட நோன்பு காலம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த நோன்பு எதற்காக பிடிக்கிறோம், இதோட சிறப்பம்சம் என்ன, அந்த மாதிரி நிறைய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த நோன்பு பற்றியான வேறொரு கண்ணோட்டத்தை தான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, மன உறுதி, மனக்கட்டுப்பாடு, சுய ஒழுங்கு, இதையெல்லாம் பற்றி தான். இப்போ சமீபமாக ஒரு புத்தகம் வாசிச்சிட்ருக்கேன். வில் பவர் ரீடிஸ்கவரிங் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். இதை தமிழில் PSV குமாரசாமி தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு, மன உறுதிங்கிற பேரில். ஏன் அந்த புத்தகத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா, நம்ம பிடிக்கிற நோன்புக்கும் மன உறுதிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ இஸ்லாத்தில் உள்ள நோன்பை எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஐம்புலங்களையும் அடக்கி ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குது. இதே மாதிரி தான் மற்ற மதத்துலேயும். இப்போ ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சாமிக்கு விரதம் இருந்து மாலை போடுவாங்க. அப்போது தீய பழக்க வழக்கங்களை அவங்க தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க சின்ன வயசுலேயே கற்றுக்கிறதுனால அவங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய மன உறுதியும் மனக்கட்டுப்பாடையும் அதிகமாக வளர்த்துக்கிறாங்களாம். இதனால் என்ன பயன்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, மார்ஷ்மெலோ எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது 1960 பயன்படுத்தப்பட்ட சோதனை. இதை தமிழில் சொல்லணுன்னா மிட்டாய் சோதனை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது நிறைய குழந்தைகளை ஒரு சில அறைக்குள்ளே விட்டு அவங்கள விளையாட சொல்லிவிட்டு அவங்க முன்னாடியே மிட்டாய்களை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து சாப்பிடாமல் இருந்தனா இதை விட கூடுதலான மிட்டாய் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சில குழந்தைகள் கட்டுப்பாடு இல்லாமல் உடனே எடுத்து சாப்பிட்ரும். ஒரு சில குழந்தைகள் 1 நிமிடமோ 2 நிமிடமோ தாக்கு பிடிக்கும். இன்னும் ஒரு சில குழந்தைகள் தான் ஆசிரியர் வர வரைக்கும் காத்து இருந்து இந்த மிட்டாய் சாப்பிடாட்டா இன்னும் அதிகமான மிட்டாய் கிடைக்குங்கிற கட்டுப்பாடோடு இருக்கும். ஆனால் இந்த பரிசோதனை இப்படியே முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா முடியலை. இந்த குழந்தைகள்லாம் வளர்கிற வரைக்கும், அதாவது அவங்களுக்கு 32 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க எப்படிலாம் செயல்பட்டாங்கிறத கண்காணித்தாங்க. இந்த உடனே சபலத்துக்கு ஏற்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய தப்பான விஷயங்களில் போனதாகவும் குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் அந்த பரிசோதனை சொல்லிச்சு. ஆனால் சுய கட்டுப்பாடோடு காத்துக்கிட்டு இருந்த குழந்தைகள் இருந்தாங்கல்ல, அவங்க நல்ல வேலைகள்லையும் நல்ல பொறுப்புகளோடையும் அவங்க குடும்பத்தோடையும் ஆரோக்கியமான உடலோடையும் இருந்தாங்களாம். முன்னாடி இருக்கிற காலகட்டத்தை விட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம ஏகப்பட்ட சபலத்துக்கு உள்ளாகிறோம். ஒரு வருடத்துக்கான மொத்த செலவு கூட நம்ம இணையத்தில் ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி 10 நிமிடத்தில் அதை காலி பண்ணிடலாம். இங்கே சபலத்தை தூண்டுற விஷயம் என்றைக்குமே முடிவுக்கு வரப்போகிறதே கிடையாது. இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த நோன்பை எடுத்துக்கிட்டோன்னா, இது நிறைய விஷயத்தில் இருந்து, அதாவது தீய விஷயத்துலேருந்து நம்மளை தவிர்க்குது. உதாரணத்துக்கு அதிகமாக சாப்பிட்றதா இருக்கட்டும், அதிகமான இசையை கேட்குறது, தொலைக்காட்சி தொடரை பார்க்குறது, சமூக ஊடகமாக இருக்கிற இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இதிலிருந்து பெரும்பாலும் நம்மளை தவிர்க்குது. அதனால் நோன்புங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களுக்கும் ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். அவங்களுக்கு எல்லா வகையான கட்டுப்பாடையும் கொடுக்குது, மன உறுதியையும் கொடுக்குது. அது இல்லாததுனால தான் இன்றைக்கி தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறது கூட ஏதோ சூதாடினா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வாழ்க்கையை வீணாக்கின நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப அவசியம். அதை இந்த நோன்பு சொல்லி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அவ்வளோதான் இதோட பதிவு. நன்றி.